Hey guys, நீங்க பாத்துனது BB Tech. So இன்னைக்கான வீடியோவை பத்தி பார்க்க போனா realme narzo. narzo. அது என்ன அளவு வருதுன்னு போது அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்றது பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்க நாங்க பரவாயில்ல வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். Let's get started. ரீசெண்டா ரியல்மி ரெண்டு குட்டி போட்டுது, ரியல்மி நார்சோ 10A அண்ட் ரியல்மி நார்சோ 10. ரியல்மி நார்சோ 10 பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த போனோட பில்ட் மெட்டீரியல் இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கார்னிங் ஸ்டிரி கொடுத்து ப்ரொடக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பேக்ல பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. வரி குதிரை கூட கிராஸ் ஓட்ட மாதிரி வரி வரியா இருக்குது போனு. இந்த போனோட வெயிட்னு பார்க்கணும்னா 199 கிராம் இருக்குது. 199 கிராமுக்கு உள்ள ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சுக்கான IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா HD+. அட்லீஸ்ட் ஃபுல் HD கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதோட பிளேஸ்மெண்ட். ஸோ ரைட்ல பாத்தீங்கன்னா பவர் பண்ற இது அண்ட் லெஃப்ட் சைட்ல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்க ஒரு சிம் மெமரி கார்டு போடலாம். எக்ஸ்பேண்டபிள் அப் டு 256 GB வரைக்கும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நாட்ச் இருக்குது, அங்கதான் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. பேக்ல ஒரு குவாட் கேமரா செட்டப் இருக்குது, பின்னாடி பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அண்ட் மேல பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. கீழே பாத்தீங்கன்னா ஹெட்போன் ஜாக் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது அண்ட் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. போன்ல மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே டைப் சி வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்த வருஷத்துல இந்த டைப் பின்ற எனத்தையே பார்க்க முடியாது. டைப் பி ரெஸ்ட் இன் பீஸ். இந்த போனோட ப்ராசர் பாத்தீங்கன்னா MediaTek Helio G80 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2x Cortex A75 2.0 GHz இருக்குது. அது தவிர்த்து பவர் எஃபிஷியன்ட் கோர் ஒரு 6 இருக்குது, Cortex A55 1.8 GHz. அண்ட் இதோட ஜிபியூன்னு பாத்தீங்கன்னா மாலி G52 MC2ன்ற ஜிபி யூஸ் பண்ணிருக்காங்க. போன வருஷம் MediaTek எல்லாம் மண்டை மேலே கொட்டி உட்கார வச்சுப்போ ஸ்னாப்டிராகனே சிறப்பாக அடிக்கிற மாதிரி G93 ப்ராசர் வந்துச்சு. ரெட்மி நோட் 8 ப்ரோ வேற லெவல்ல சேல்ஸ் போச்சு, கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அதோட வம்சாவல்ல வந்து G80 வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். கையில வந்த அப்புறம் எப்படி இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். அண்ட் இதோட சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா Android 10ல இருக்குது, Realme UI 1ல இருக்குது. ஓகே, இதோட கேமராஸ் வரலாம். ஸோ பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு போய் குவாட் கேமரா செட்டப் கொடுத்தீங்கன்னா ஓட விட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ தானம் தர்மம் பண்ற மாதிரி எல்லா கம்பெனியும் இந்த 4 இந்த 5 எக்கச்சக்க சென்சரை வாரி வணங்கினுக்கிறாங்க. ஸோ இந்த போன்ல இருக்கிற குவாட் கேமரா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்குது 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 அப்பரேச்சர்ல பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது கீழே இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் 119 டிகிரில இருக்குது. அண்ட் அது கீழே இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ f2.4 அப்பரேச்சர் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது கீழே இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார், இதுவும் f2.4 அப்பரேச்சர் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட வீடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது 1080 30 FPS வரைக்கும் எடுக்கலாம். ஓகே, ஃபைன். அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்க நாட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சலுக்கான கேமரா ஆகுது. ஸோ இதுல வீடியோன்னு பாத்தீங்கன்னா 1080 30 FPS வரைக்கும் தான் இதுல எடுக்க முடியும். இதுவும் ஓகே, ஃபைன். ஓகே, இப்போதைக்கு இந்த மெகாபிக்சல் அப்பரேச்சர் அதெல்லாம் வர வச்சுட்டு இந்த போட்டோ சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த போட்டோ சாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா பேக்ல ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குது, சேச்சுரேஷன் லைட்டா கம்மியா இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்க 16 மெகாபிக்சல் பாத்தீங்கன்னா விவோ கிட்ட தொத்தி வாதி இவங்களுக்கு ஒட்டிச்சு போல நார்மலா எடுக்கிற போட்டோவே ஃபில்டர் போட்டு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இதோட சார்ஜிங் ஸ்பீட் 18 வாட்ஸ். ஸோ உள்ளே 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் இன்க்ளூடா கொடுக்குறாங்க. அண்ட் இதோட ஸ்பேஸ் வேரியன்ட் அண்ட் கலர் வேரியன்ட். ஸோ கலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 2 கலர் இருக்குது, ஒன்னு கிரீன் இன்னொன்னு ஒயிட், ரெண்டுமே வரி குதிரை. அண்ட் இதோட ஸ்பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 4 GB ரேம் இருக்குது அண்ட் 128 GB ரோம் இருக்குது. இது ஒரே வேரியன்ட் தான், எக்ஸ்பேண்டபிள் அப் டு 256 GB இருக்குது மெமரி கார்டு. அண்ட் இதோட பிரைசிங் 12,000 இந்த போன் சேல்ஸுக்கு வருது. 12,000 இந்த போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒர்த்து தான். அந்த HD+ பதிலாக ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா மேபி போனை கையில வாங்காம எதுவுமே சொல்லக்கூடாது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஸ்பெக் ஷீட் வச்சு கம்பேர் பண்ணும்போது நல்ல போன் தான், டீசென்டான குவாலிட்டி தான் இருக்குது. நீங்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வாங்குறதா இருந்தா நிச்சயமா இதை கன்சிடர் பண்ணலாம். இதை பத்தின வீடியோ அவ்வளவுதான். இந்த போன் கையில வந்த அப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நாங்க பரவாயில்ல வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.